கட்சி தலைவருங்க. இப்ப அவர் இப்படி ஒரு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான ஆதாரங்களை பொது வெளியில வைக்கணும். இது 2 கட்சி சம்பந்த பிரச்சனை இல்ல, 2 தலைவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இறந்து போனது வெகு மக்கள், பெண்கள், குழந்தைகள், உங்க கட்சிக்கே தொடர்பு இல்லாதவங்க, உங்களை பார்க்க வந்த ரசிகர்கள். சரி, அப்ப இது உங்களுக்கும் திமுகவுக்குமான பிரச்சனையா, அல்லது உங்க ஒரு தலைவராக உங்களுக்கும் திமுகவினுடைய தலைவருக்குமான பிரச்சனையா? அப்படி நீங்க கொண்டு போய் சுருக்கி நிறுத்துறீங்க அப்படின்னா அது வந்து அரசியலா நாம பார்க்க முடியாது. அதாவது சினிமாத்தனமான ஒண்ணாதான் நம்ம வந்து பார்க்கணும். திமுக அது செஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க அதற்குரிய ஆதாரங்களை வெளியில கொண்டு வாங்க. நீங்க தானே வீடியோஸ்க்கு இவ்வளவு, நீங்க ஒரு சினிமாக்காரர் இல்லையா? வீடியோ இல்லாம எங்கேயும் நகர மாட்டீங்க. எல்லா கோணங்களையும் வீடியோ வைக்கக்கூடிய ஆட்கள் தானே நீங்க. அப்ப இத்தனை இடத்துல நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, தலைநிமிர்ந்து பார்த்தார் விஜய், தலை குனிந்தார், தண்ணீர் எடுத்து குடிச்சார், இத்தனையும் என்ன ஆகுது? வீடியோ போடுறாங்க. அப்ப திடீரென்று பறந்து வந்த துண்டு இப்படிலாம் நம்ம வந்து பாக்குறோம். இது மாதிரி எந்த இடத்துலயும் ஊடகங்கள் கேட்டதில்லை. அப்ப இத்தனையும் நீங்க செய்றீங்கன்னா இத்தனையும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க. சரி, அந்த ரெக்கார்ட் பண்ணதுல இருந்து நீங்க தான் எடுத்து பிரசன்ட் பண்ணணும். அப்ப நீங்க அதை வந்து பிரசன்ட் பண்ணாம பொதுவா நீங்க பேசுறது உங்க பொறுப்பை கை கழுவுற மாதிரி பார்க்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒண்ணு இருக்குது, விஜய் அவர்கள் இப்படி ஒண்ணு நடந்திருக்கு, சதி நடந்திருக்கிறது அப்படின்னா அதை வைங்க, அது ஆதாரத்தை சொல்லுங்க. எல்லா மக்களும் வரோம் ஆதரிக்கிறதுக்கு. உங்களுக்கு உங்க பக்கம் அநீதி நடந்திருக்கிறது, உங்கள் மீது ஒரு அநீதி நடந்திருக்கு, அதனால இத்தனை அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறாங்க, அதுக்கு இந்த கட்சி தான் காரணம்னா அது ஆதாரமாக உறுதிபூர்வமா சொல்லுங்க. ஆதரிக்கிறோம், உங்களை ஆதரிக்கிறோம். அந்த நியாயத்துக்கு நாங்களும் போராட்டத்துக்கு வர்றோம். நீங்க போராட பயந்தா கூட போறோம், நாங்க போராடுறோம். அதுல எங்களுக்கு எந்த சிக்கலும் குறையும் கிடையாது. ஆனா நீங்க அதற்கான எந்த முயற்சியும் எடுத்த மாதிரியும் தெரியல. அந்த இடத்த விட்டு வெளியில போயிட்டீங்க. இல்ல காவல்துறை தான் வர வேணாம்னு சொல்லிருச்சு. அப்ப காவல்துறை சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்களா? உங்களுக்குன்னு ஒரு எங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை நாங்க செய்வோம். காவல்துறை தடுத்தாலும் நாங்க செய்வோம். அதுக்கு வழக்குகளை வாங்குறோம். காவல்துறை போராட்டத்துக்கு போகாதீங்க, அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, போராட்டத்தை நடத்தாதீங்க, அதை மீறி தான் செய்யறோம். புரியுங்களா? அது உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். உங்களுடைய தொண்டர்கள் இறந்து போயிருக்காங்க, அல்லது உங்களை பார்க்க வந்து இறந்து போயிருக்காங்கன்னா நீங்க அது செய்யறதுக்கு வழிமுறை கண்டறிஞ்சு பேசணும். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உறுதி கொண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.